ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 17th டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னோட வெயிட் அப்படின்றது நான் 57.900 கிராம் வந்துட்டேன். நேற்றுக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 58.200 கிராம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் குறைச்சிருக்கேன். அப்பாடியா, ஒரு வழியாக 57 டார்கெட் பண்ணிட்டேங்க. ஸோ வாங்க இன்னைக்கு விலாக் என்னன்னு பார்க்க போகலாம். மார்னிங் டைம் வந்து 5:15 ஆகுது. ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்கிற ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்றது ஆம்லா, ஜிஞ்சர், கறிவேப்பிலை போட்ட ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். எந்திரிச்சது வேக்கப் டைம் அப்படின்றது 5 மணிக்கு எந்திரிச்சேன். குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு 5:30க்கு வாக்கிங் போக கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக எடுக்கிற ட்ரிங்க் இதுதான். காலையில் எப்பயும் போல் ஃபேட் கட் ட்ரிங்க் குடிச்சிட்டு நாங்கள் வாக்கிங் போயிட்டோம். 5:30லேருந்து வீட்டுக்கு திரும்பி வர 7 மணி ஆயிரும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வாக்கிங் போவோம். வரும்போது கீரை, காய்கறிகள் அந்த மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வர கரெக்டாக 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். 1.5 மணி நேரம் தான் காலையில் வாக்கிங். என்னோட வாக்கிங் ஸ்டெப் அப்படின்றது 12,144. கலோரி பேர்னிங் அப்படின்றது 242. காலையில் கலோரி பேர்னிங். டிஸ்டன்ஸ் அப்படின்றது 9.25 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். மணி இப்போ 7:30 ஆகுது. இது வந்து வெள்ளை மாதுளம்பழம் ஜூஸ் தான். ஒரு மாதுளம்பழம் எடுத்து நான் நிறைய தண்ணி ஊற்றி ஜூஸ் அடிச்சிருக்கேன். நிதிஷ்க்கு வந்து இது பன்னீர் திராட்சை. அவனும் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக தான் போட்டு கொஞ்சம் திக்காக தான் கொடுப்பேன். ஏன்னா அவன் நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான். நான் நம்மளுக்கு அப்படி இல்லை. இதில் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண மாட்டேன். நான் டெய்லி வீடியோவில் ஏன் சொல்கிறேன்னா, புதுசாக பார்க்குறவங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, டெய்லி வீடியோவில் சொல்லிடுவோம் அப்படின்றது தான். எந்த விதமான சுகரும் கிடையாது. பழம், தண்ணி, அவ்வளோதான். காலையில் மணி இப்போ 9 ஆகுது. காலையில் சாப்பாடு எடுக்கிறது 2 சப்பாத்தியும் சிப்பி காளான் குழம்பு மாதிரி வச்சிருக்கேன். அதுதான் கொஞ்சமாக எடுக்கிறேன். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிறு ஒரு கைப்பிடி, ஊற வச்ச பாதாம் பருப்பும் ஊற வச்ச கருப்பு உளுந்து திராட்சையும் எடுக்கிறேன். சில சமயம் சமையல் செய்யும் போதே பாதாம் பருப்பு, திராட்சை, முளைக்கட்டின பச்சை பயிறு சாப்பிட்டுருவேன். நிதிஷ்க்கு அதே மாதிரி தான் 2 சப்பாத்தி, கொஞ்சமா குழம்பு ஊத்திட்டு பாதாம் பருப்பு 3, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு, அதுக்கப்புறம் திராட்சை, கருப்பு உளுந்த திராட்சை. முளைக்கட்டின பச்சை பயிரை ராவா சாப்பிட்டா ஃபுல் பெனிஃபிட் வரும். அது லைட்டா வெண்ணி தண்ணியில சூடு பண்ணி ஹாஃப் பாயில்ட சாப்பிட்டாலும் நல்லதுதான். பட் ஆனா பெஸ்ட் அப்படின்னா ராவா சாப்பிட்றதா, அதுவும் மார்னிங்ல. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வெறுமனே எடுக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த கருப்பு திராட்சையோட சேர்ந்து எடுக்கும்போது டேட்ஸ் இதெல்லாம் சேர்த்து எடுத்தீங்கன்னா இனிப்பாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்னிங் டிஃபன் அப்படின்றது இதுதான் எடுத்துக்கிறேன் நான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸா நான் கொஞ்சம் திராட்சை, பன்னீர் திராட்சை எடுத்துக்கிறேன். இதுல வந்து நிதிஷும் கொஞ்சம் எடுத்துக்குவான். நிதிஷ்க்கும் நிதிஷ் கபாப்புக்கும் வந்து ஸ்வீட் கார்ன் தான் ஒன்று வாங்கினது இருந்தது. அது ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிறாங்க. நான் வந்து திராட்சை எடுத்துக்க போறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம். இது எடுக்கிற டைம் அப்படின்றது 11. நான் முட்டைக்கு வெங்காயம், அரை வெங்காயத்தையும் சரி, அப்புறம் கொஞ்சமா குடமிளகா நல்லா பொடுசா கட் பண்ணிடுவேன். அப்போதான் ஒரு 2 நிமிஷத்துல வதக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன் டெய்லி வந்து வெங்காயம், குடமிளகா போட்டு வதக்கி முட்டை எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வேக வச்ச முட்டை சேர மாட்டேங்குது. ஒரு மாதிரியா நெஞ்சில் இருந்துட்டு அதே ஏப்பமாவே வந்தது. அதனாலதான் இந்த மாதிரி செய்வேன். முட்டையோட கேப்சிகம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செரிமானம் அப்படின்றது கொஞ்சம் சீக்கிரமா இருக்கு. வாட்டர் கண்டென்ட் அதிகம். அதனால வந்து நம்மளுக்கு செரிமானம் கொஞ்சம் கஷ்டமா இருக்க பொருளுக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்க பொருட்களையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா செமிச்சிரும். எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பேன்ல கொஞ்சமா கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 டீஸ்பூனு. இப்போ இதுல இந்த வெங்காயத்தையும் குடமிளகாயும் போட்டுடலாம். முட்டைக்கும் சேர்ந்து இதுல ஒரு அரை டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இதை அப்படியே போட்டு பச்சையா முட்டையை போட்டு அப்படியே ஆம்லெட் மாதிரி போடுறத விட நான் வதக்கிட்டு தான் வந்து முட்டையை போடுவேன். வெங்காயம், குடமிளகா நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி இதை ஊற்றுறேன். வெங்காயம், குடமிளகா வதங்கிருச்சு. இப்போ இதை ஓரத்தில் ஒதுக்கி விட்டுக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. முட்டையை இதில் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். சிம்மில் வச்சே கிண்டி விடுங்க. அப்போ தான் நல்லா இதாகும். ஏன்னா இதில் நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்றலை, டக்குன்னு அப்புறம் பிடிச்சிரும். நல்லா முட்டை வேகணும். ஏற்கனவே உப்பு போட்டுடும் வெங்காயம் வதக்கும் போதே, அதனால ரொம்ப உப்பு போட வேணாம் முட்டைக்கு. இப்போ இதில் லைட்டாக மிளகு வந்து தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். 2 நிமிஷம் வதக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து முட்டையை வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி சாப்பிடுவேன். ஸோ வெயிட் லாஸில் இருக்கும்போது குடமிளகா சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்கே நிறையா தெரியும். என்னென்ன வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா நிறையா போட்டிருப்பேன். நல்லா பொடிசாக நறுக்கி போடும்போது நம்மளுக்கு நிறைய ஃபில்லிங்காக இருக்கும். மதியான சாப்பாடு இன்றைக்கி நான் எடுக்கிற டைம் அப்படின்றது 1:15 ஆகுது. நிதிஷ் 12:15க்கே சாப்பிட்டு முடிச்சிட்டான். அவன் இது எடுக்க முடியல. இன்றைக்கி நான் எடுத்த சாப்பாடு அப்படின்றது 50 கிராம் தான் ரைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக காளான் குழம்பு ஊற்றிருக்கேன். வெங்காயம், குடமிளகா போட்டு முட்டை, சேனைக்கிழங்கு வறுவல் தான் இது வந்து. இதில் நாங்கள் எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டோம். வேக வச்சுட்டு அப்படியே லைட்டாக பொரிக்கிறதா. அதுக்கப்புறம் கீரை வந்து அரைக்கீரை கடையல். சாயந்தரம் மணி வந்து 4 ஆகுது. பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் வெளியே கடைக்கு போயிட்டு வரும்போது. அரை கிலோ 50 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நம்ம வந்து நிறைய எடுக்கக்கூடாது. 2 பழம் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா கொடுங்க. சீசனுக்கு வர்ற பழங்களை குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்நாக்ஸாக நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கலாம். இது கணக்கு கிடையாது குழந்தைங்களுக்கு.
பழங்கள்னால குழந்தைங்களுக்கு வெயிட் போடாது. வெயிட்டு குழந்தைங்களுக்கு போடுதுன்னா மைதா ஐட்டங்கள், பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, க்ரீமு அதுதான் வந்து வெயிட் போடும். பட் சீசனுக்கு கிடைக்கிற பழங்களை கொடுங்க. என்ன சாப்பிட்ட உடனே வந்து பழங்கள் கொடுக்காதீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பழம் எடுக்கிறது, சாப்பிட்ட உடனே பழம் எடுக்கிறது, அந்த மாதிரி உடனே ஹெவி மீல்ஸ் எடுத்துகிட்டு பழங்களை எடுக்காதீங்க. நான் வந்து வெயிட் லாஸில் 2 மட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது மட்டும்தான் எடுக்க போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஈவினிங் எக்ஸசைஸ் அப்படின்றது நான் 5:15 ஸ்டார்ட் பண்ணேன். வார்மப்போட முடிச்சுட்டு 5:30க்கு கரெக்டாக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் பண்ணேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ப்ளஸ் எக்ஸசைஸோட சேர்த்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ எக்ஸசைஸ் அப்படின்ற போது காம்போனண்ட் எக்ஸசைஸ் வந்து ஒரு செட்டும், நார்மலாக ஜூன் மந்த் போட்ட எக்ஸசைஸ் வந்து 2 செட்டும் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கலோரி பேர்னிங் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் காமிக்குது. பட் என்ன அப்படின்னா ஹோல் டே நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் பண்ணும்போது கொஞ்சம் டயர்டாயிடுவோம். அதனால் ஒரு சில நாட்கள் வந்து கலோரி பேர்னிங் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் காமிக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸசைஸை விடாமல் கண்டினியூவாக நம்ம பண்ணிக்கிட்டே வந்துடலாம். நம்மளுக்கு ஃபேட் பேர்னிங் அப்படின்றது எல்லா நாளும் ஒன்று போல் இருக்காது. ஒரு நாள் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில், ஒரு நாள் ஸ்லோவாயிரும், ஒரு நாள் அப்படியே ஸ்டாஃபாக நின்றும். அப்போம்போது வருத்தப்பட வேணாம். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் எக்ஸசைஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி என்னோடய கலோரி பேர்னிங் அப்படின்றது 348 கலோரி வந்து நான் பேர்ன் பண்ணியிருக்கேன். தேர்ட் டே சூப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சூப்பு தான். தக்காளி நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன், பழமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 தக்காளி எடுத்தீங்கன்னா 2 கேரட் எடுக்கணும், நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1/2 வெங்காயம், குடமிளகா 1/4 குடமிளகா, பீன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், சும்மா நான் 2 பீன்ஸ் போட்டிருக்கேன். அது மாதிரி சின்ன வெங்காயம் 2 போட்டிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா, சீரகம் 1/2 டீஸ்பூனு, சோம்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய், மிளகா பொடி, வெறும் மிளகா பொடி தான் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 லிட்டர் குக்கர் தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் குக்கரில் போட்டுடலாம். தக்காளி, பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். காயெல்லாம் குக்கரில் போட்டேன். இப்போ இந்த மசாலா ஐட்டமும் போட்டுடலாம். சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால 1/2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகா அப்படி போடுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கு போடுங்க, ரொம்ப வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1/4 டீஸ்பூன் போடுங்க போதும். இதில் தண்ணி நான் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இந்த கிளாஸ் வந்து 750 ml பிடிக்கும். குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ இதில் நான் வந்து காம்போடு இருக்கிற கொத்தமல்லி தழை தான் போடுறேன். ஏன்னா நம்ம எப்படியும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடும் இல்லையா, அதனால காம்பு விட வேணாம். நான் அப்படியே காம்போடு தான் கொத்தமல்லி தழை போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி காயெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடியில் தங்கிடாமல். குக்கர் மூடி போட்டு விசில் வந்து 3 விசில் அடிச்சோன்னே ஆஃப் பண்ணிடுங்க, போதுமானது. 3 விசில்லே கேரட் நல்லா வெந்துடும். சூப்பு ஆறிடுச்சு, 3 விசில் விட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்சியில் நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துடலாம். தக்காளி சூப்புக்கு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப அடிக்க வேணாம், ஒரே ஒரு அடி அடிங்க போதும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு 3 லிட்டர் குக்கரில் இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கடுகு உளுந்தம் பருப்பு, ஏற்கனவே அதில் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் காரத்துக்கு மிளகா அப்படி போட்டுக்கனால இதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகா அப்படி போடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும். பட்டை கிராம்பு போட்டிருக்கிறதுனால ரொம்ப கரம் மசாலா பொடியும் போட வேணாம். கருவேப்பிலை, இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். எங்கள் வீட்டில் தக்காளி சூப் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே தக்காளி சூப் செய்யும்போது தக்காளி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி கேரட் எடுத்துக்கோங்க. அப்போனா தான் அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் கரெக்டான புளிப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு இனிப்பும் வரும். கேரட் தக்காளி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக தான் இருக்கும். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது ஒரு கொதி வரட்டும், மேலே கொத்தமல்லி தழை தூவலாம். தக்காளி சூப்பு நல்லா ஒரு கொதி வந்தாலே போதும். ஏற்கனவே இது வேக வச்சாதான் அந்த சூட்டுக்கு குடிக்கிறதுக்காக தான் சூடு பண்ணுறோம், அவ்வளோதான் போதும். தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மணி 7:30 ஆகுது. ஸோ 3 பேர்த்துக்கும் சூப்பு நான் வந்து பிரிச்சுட்டேன். இது நிதிஷா பாக்கு, இது எனக்கு, இது நிதிஷ்க்கு. எக்ஸசைஸ் ஈவினிங் தான் பண்ணேன். இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணதுனால கலோரி பேர்னிங் அப்படின்றது கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. ஸோ ஒரு நாளைக்கு கலோரி பேர்னிங் அப்படின்றது வாட்ச் வந்து அப்ராக்சிமேட்டட் தான். ஒரு நாள் நிறையா காமிக்கும், ஒரு நாள் கம்மியாக காமிக்கும். அதுக்காக விட்டுறாதீங்க, கலந்துடவும் கூடாது. நம்ம ஒர்க்கை நம்ம எப்பயும் போல கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் டயட்டில் இருக்கும்போது ரொம்ப டயர்டாக ஆகுறேங்க்கா, என்னால் வந்து பிரிஸ்காக இருக்க முடியல அப்படின்றவங்க என்ன மெயின் ரீசன் அப்படின்னா நம்ம புரோட்டீன் அளவு எடுக்கல அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம தைராய்டோ பிசிஓடோ இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து புரோட்டீன் வந்து எடுக்கவும் முடியாது. அதாவது முட்டை, சிக்கன் இந்த மாதிரி புரோட்டீனும் நம்ம எடுக்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி வேர்க்கல்ல, பச்சை வேர்க்கல்லையே வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி ராத்திரி ஒரு கைப்பிடி தண்ணியில ஊற வச்சு மறுநாள் ஸ்டீம்ல வேக வச்சு அந்த வேர்க்கல்லையே காலையில சாப்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி செவ்வாழை சாப்பிடலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படி பழங்கள் எடுக்க முடியாதவங்க டெய்லி பருப்பு வகைகளை வேக வச்சு மார்னிங்கில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற மார்னிங் ஃபுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அந்த ஹோல் டேவும் உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். அதை நான் வச்சுக்கோங்க.
மார்னிங் ஃபுட்டை ரொம்ப தள்ளி போட்டு எடுக்காதீங்க. டே 17ஓட டயட்டும் சரி, எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் எல்லாத்தையும் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், வியாழக்கிழமை. அதே நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணாட்டினாலும் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு வேறு வேலைகள் இருக்குது. என்னென்ன வேலை அப்படின்றது நாளைக்கு விளாக்ல பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.